வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப்பான ஸ்ட்ரிங்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு 2 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஒன்றில் வந்து பார்த்தோம்னா ப்ரிமிட்டிவ் டைப் வெர்சஸ் காம்ப்ளெக்ஸ் டைப் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனும், இன்னொரு வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ்லேயே வேல்யூ டைப்ஸ் வெர்சஸ் ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்னு ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ அந்த ரெண்டுமே இந்த வீடியோவுக்கான ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. அதே மாதிரி கேரக்டர் அண்ட் பூலியன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம் பேசிக் டேட்டா டைப்ஸில். அந்த கேரக்டர் டைப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்ட்ரிங்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், ஒரு கேரக்டர் அரேவா, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸாக. ஸோ அந்த வீடியோவையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷல் டைப்பை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு வரும்போது ரைட், இதை நான் ஸ்பெஷல் டைப் அப்படின்னு திரும்ப மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ரைட், ஸோ அப்படி என்ன இது ஸ்பெஷல் அப்படிங்கிறது புரியணும். ஸோ அப்போ இனிஷியலாக சி மாதிரியான லாங்குவேஜில் இன்றைக்குமே ஸ்ட்ரிங்குக்கான ஒரு டேட்டா டைப் கிடையாது, டைரக்ட் சப்போர்ட் கிடையாது. ரைட், ஸோ C++ல் இப்போ ஸ்டாண்டர்ட் கொண்டு வரும்போது ஸ்ட்ரிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் ஆனால் இனிஷியலாக, அதாவது 1995க்கு முன்னாடி, ஸோ பிஃபோர் 1995 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதாவது பிஃபோர் இன்டர்நெட். அப்போ பிஃபோர் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன மீன் பண்ண வரோம் அப்படின்னு சொன்னால், கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத கம்ப்யூட்டேஷனுக்கான டிவைஸாக பார்த்தாங்க. ஆஃப்டர் இன்டர்நெட் அப்படின்னு வரும்போது இதை கம்யூனிகேஷன் டிவைஸாக மாற்றிட்டோம். ஸோ அப்போ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம மெயில் எழுதுகிறோம், வாட்ஸ்அப் அனுப்புகிறோம். ரைட், நிறைய டெக்ஸ்ட் பேஸ்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்துருச்சு. அப்போ நம்மளோட இன்ட்ராக்ஷன்ஸ் பூராமே டெக்ஸ்ட் பேஸ்டாக மாறிடுச்சு. அதனால் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது இன்டிஸ்பென்சிபிளாக போச்சு, ஒரு மேண்டேட்ரி எலமெண்ட்டாக போச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் 1995க்கு வந்ததுக்கப்புறம் அந்த மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரிங்குக்கான சப்போர்ட்டு பில்ட்இன்னாக கொடுக்குறாங்க. ரைட், ஸோ இதுக்கான சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட ஸ்டில் இட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்படி தான் நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணுறோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸாக தான் அது உள்ளுக்குள்ளே ஸ்டோர் ஆகுது. அதை நம்ம அப்படி தான் டீல் பண்ணுறோம். பட் ஈஸ் ஆஃப் யூஸுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணுறோம். எண்ட் யூசர்ஸ் எஸ்பெஷலி ஸ்ட்ரிங் மூலியமாக தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரிங்கை தான் ஸ்க்ரீனில் காட்ட முடியுது, ஸ்ட்ரிங் மூலியமாக தான் கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்க முடியுது. இதெல்லாம் நம்ம போன வீடியோலையும் பார்த்தோம். ரைட், ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேரக்டர் வீடியோலேயே நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ஈஸ் ஆஃப் யூஸ் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டைப். ரைட், இதை பற்றி ஆல்ரெடி நம்ம 2 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எங்கன்னா இந்த ப்ரிமிட்டிவ் டைப் வெர்சஸ் காம்ப்ளெக்ஸ் டைப் அப்படின்னு வர இடத்துல ஒரு ஸ்பெஷல் கொஸ்டினே கேட்டோம், இஸ் ஸ்ட்ரிங் அ ப்ரிமிட்டிவ் டைப் அப்படின்னு. அந்த கொஸ்டின் கேட்டு அதுக்கு நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கோம். ரைட், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், இன்டர்வியூவில் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின். ஸ்ட்ரிங்ன்றது ஆக்சுவலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் டைப். அப்போ இதுக்கு ஆன்சர் நோ, இட் இஸ் நாட் அ ப்ரிமிட்டிவ் டைப், இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் டைப். ஆனால் இட் லுக்ஸ் லைக் அ ப்ரிமிட்டிவ் டைப்னு சொல்லியிருப்போம். அப்போ அது எதனால் வந்தது அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே ரீகால் பண்ணுறோம். ஸோ எதனால் அது ப்ரிமிட்டிவ் டைப் மாதிரி தெரியுது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் எலமெண்ட் மூலயமா. அப்போ நிறைய ஆப்ரேஷன்ஸ் ஸ்ட்ரிங்ஸில் பண்ண முடியாததெல்லாம் இங்கே ஓவர்லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் மூலயமா, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் மூலயமா ரைட் ஆப்ரேட்டர்ஸாகவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம அதை ஃபங்க்ஷனாக தான் கால் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்போ இன்றைக்குமே சியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு கம்பேர் பண்ண முடியாது. strcmpன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் கம்பேர் பண்ணணும். காப்பி பண்ண முடியாது, அசைன் பண்ண முடியாது. அதாவது காப்பின்றது அசைன், ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு அசைன் பண்ண முடியாது. strcpy வச்சு தான் பண்ணியாகணும், ஃபங்க்ஷன்ஸ் வச்சு தான் பண்ணியாகணும். ஆனால் இதெல்லாம் நார்மலாகவே strcat கன்கேட் பண்ணுறதுக்கு, 2 ஸ்ட்ரிங்கை ஒன்றா கன்கேட்டினேட் பண்ணுறதுக்கு. பட் இதெல்லாம் C# மாதிரி, ஜாவா மாதிரியான லாங்குவேஜ், பைத்தான் மாதிரியான லாங்குவேஜில் டைரெக்டாகவே ஆப்பரேட்டர்ஸாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம், ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம். ரைட், அசைன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் யூஸ் பண்ணால் கன்கேட்டினேஷன் ஆகும். ஸோ இதை கன்கேட்டுக்காக யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இப்படியெல்லாம் இதை கம்பேரிசனுக்காக யூஸ் பண்ணுறோம், இதை அசைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். பட் இதெல்லாம் ஆக்சுவலாக C++ல் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸாக தான் இருந்தது, ஆப்ரேட்டராக இல்லை. அதனால தான் இங்கே நான் அது உட்பட டீட்டெயிலாக எழுதி உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறேன், ரைட்? ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இன்றைக்குமே ஒரு காம்ப்ளெக்ஸ் டைப் தான், உள்ள ஃபங்க்ஷன்ஸாக தான். இது எல்லாமே ஆக்சுவலாக பின்னாடி ஒரு ஃபங்க்ஷன் மூலியமாக தான் நடக்குது. ஆனால் அந்த ஃபங்க்ஷனை ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் மூலயமா ஆப்ரேட்டராக நமக்கு ஈஸ் ஆஃப் யூஸுக்காக காட்டியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம அந்த வேல்யூ டைப் ரெஃபரன்ஸ் டைப் கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கும்போது, ரைட், அந்த வீடியோவில் இம்யூட்டபிள் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம். ஸோ மியூட்டபிள் அப்படின்னு சொன்னால் சம்திங் தட் வில் சேஞ்சுன்னு அர்த்தம். இம்யூட்டபிள்னா cannot change after creation அர்த்தம். ஸோ அப்போ அதை இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம நார்மல் டைப்ஸில் ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எதோ சொல்கிறோம், அந்த மாதிரி தான் ஸ்ட்ரிங் பை நேச்சரே இம்யூட்டபிளாக ட்ரீட் பண்ணப்படுது. அதை நீங்கள் மாற்ற முடியாது. ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ ஜாவா மாதிரியான ஒரு லாங்குவேஜ் எடுத்துப்போம், ரைட்? ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் எடுத்துப்போம். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் S1 = ஆனந்த்னு கொடுக்குறேன். ஸோ இது எங்கே அலோகேட் ஆகும்னு நமக்கு தெரியும், ஹீப்பில் போய் அலோகேட் ஆக போது அதை நான் S1ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஓகே, ஸோ அப்போ என்னோட ஸ்டாக் ஹீப் நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். ஸோ S1 = 101. ஸோ அப்போ இந்த இடத்துல அது ஆனந்த்ன்றதை ஸ்டோர் பண்ணிடுது. ஓகே, நிறைய ஸ்ட்ரிங்ஸை நம்ம ரீயூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஏபிசிடி இருக்கிறதே இவ்வளோ தான். இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதுலேயும் ப்ரோக்ராமிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லும்போது அது இங்கே ஹீப்பில் நிறைய மெமரி எடுத்துக்குது. அதனுடைய ரெப்ரசன்டேஷனும் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லிட்ரல் பூலிங் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு கொண்டு வராங்க. லிட்ரல்னால் என்ன, இந்த மாதிரி டபுள் கோட்டுக்குள்ளே டேரெக்டாக நம்ம எதெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் லிட்ரல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ 10ன்னு கொடுத்தா கூட இன்ட்டு I = 10ன்னு கொடுத்தோம்னா 10ங்கிறது ஒரு லிட்ரல் வேல்யூ, ரைட்? ஸோ அது எல்லாமே லிட்ரல்ஸ்னு சொல்லுவோம். டேரெக்டாக அசைன் பண்ணக்கூடிய விஷயங்களை லிட்ரல்னு சொல்லுவோம். லிட்ரல் பூல்னு ஒன்று கிரியேட் ஆகுது இப்போ ஜாவாவில். அதாவது என்னென்னா, இப்போ நான் திரும்ப இந்த இடத்துல ஸ்ட்ரிங் S2 = ஆனந்த்னு கொடுத்தேன்னா இன்னொரு ஆனந்துக்கான மெமரி அலோகேட் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு ஆனந்துக்கான மெமரி அலோகேட் ஆகாது. அதுக்கு பதிலாக லிட்ரல் பூலில் போய் சர்ச் பண்ணி பார்க்கும், ஆல்ரெடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் இருக்கான்னு. இருந்ததுன்னா இந்த இடத்துல S2 = 101ன்னு போட்டுக்கும். அப்போ சேம் ஆனந்தை தான் இதுவும் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கு, இதுவும் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது என்னேபிள் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு ஸ்ட்ரிங் இம்யூட்டபிள் ஆகணும். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? இப்போ நான் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், அடுத்த லைனில் S2 = நல்லா புரிஞ்சுக்கோங்க, S2 = S2 + குமார்னு கொடுக்குறேன். அப்போ S2ல் என்ன இருக்கோ அது கூட எதை சேர்த்துக்கோ, குமாரை கன்கேட்டினேட் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். பண்ணி எதுலேயே ஸ்டோர் பண்ணிடு, S2லேயே ஸ்டோர் பண்ணிடுன்னு சொல்கிறேன். அப்போ S2வை நான் மாற்ற சொல்கிறேன், விச் மீன்ஸ் ஆனந்த் குமார்னு மாற்ற சொல்கிறேன். இல்லை அது பண்ண முடியாது. ஆனந்த் தான் ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த லைனில் முடிவு ஆயிடுச்சு, அது அதை மாற்ற முடியாது. அப்போ இங்கே ஆனந்த் குமார்னு வேணுமே, தாராளமாக புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கோ, ஆனந்த் குமார்னு. இதனுடைய பேஸ் அட்ரஸ் சே 305 அப்படின்னு வச்சுப்போம். அதை இப்போ S2 ரெஃபர் பண்ண போகுது. ஆனால் S1 இன்னுமே ஆனந்தை தான் ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை தான் இம்யூட்டபிள்னு சொல்கிறோம். இந்த இம்யூட்டபிலிட்டி இருக்கிறதால தான் மோர் தேன் ஒன் ஐட்டம் ஒரே வேரியபிளை பாயிண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த வேரியபிள் இதுக்கப்புறம் மாறவே மாறாது. அதாவது இந்த லிட்ரல் வேல்யூ மாறவே போகிறதில்ல ஃப்யூச்சரில். அதை மாற்றவே முடியாது யாராலையும். அதை தூக்கி போட்டு வேணால் வேறு கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அது அப்படியே தான் இருக்கும். தூக்கி போடலாமே ஒழிய மாற்ற முடியாது. அதை தான் இம்யூட்டபிள்னு சொல்கிறோம். அதனால தான் அந்த பூலிங் வேலை செய்யுது. அப்போ இதுக்கப்புறம் நான் எத்தனை வேரியபிள் ஆனந்துக்கு பாயிண்ட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஆனந்தை தான் பாயிண்ட் பண்ணும் மெமரியில். திரும்ப ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி மெமரியை வேஸ்ட் பண்ணாது. அப்போ ரொம்ப ஆப்டிமலாக ஒர்க் ஆகுது இந்த லிட்ரல் பூலிங்னால், ரைட்? ஆனால் இதனால் சில சிக்கல்களும் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுமே ஒரு நியூ ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணும்.
அப்போ நான் 2 லோயர் 2 அப்பர், அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை எனக்கு அப்பர் கேஸுக்கு மாற்றணும். அந்த ஸ்ட்ரிங்கை மாற்ற முடியாது. நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டீங்கல்ல, அந்த ஸ்ட்ரிங்கை மாற்ற முடியாது. அப்போ நான் s1.2 அப்பர்னு கொடுத்தேன்னா அது ஒரு புது ஸ்ட்ரிங்கை தான் கொடுக்கும், ரைட்? ஆனால் இப்படி எழுதலாம். அப்போ நான் s1.2 அப்பர் அப்படிங்கிற மெத்தடை கூப்பிடும்போது அது அப்பர் கேஸுக்கு மாறும். ஆனால் வேற ஒரு ஸ்ட்ரிங்குக்கு அது அவுட்புட்டாக கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ நான் இங்கே ஸ்ட்ரிங் டெம்பரவரி ஈக்குவல் டு s1.2 அப்பர் அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ இது அப்பர் கேஸுக்கு மாறி டெம்பரவரியில் ஸ்டோர் ஆகும். ஆனால் s1 அப்பர் கேஸுக்கு மாறி இருக்காது, அது ஆனந்தனே தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. s1-ஐ எடுத்து அப்பர் கேஸுக்கு மாற்றி ஒரு புது ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கும் ஆன்சரை, s1-ஐ மாற்றாது. அப்படிங்கிறது தான் இங்கே புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை தான் நம்ம இம்யூட்டபிள்னு சொல்கிறோம். ஆனால் இப்படி எழுதுனா s1 இஸ் ஈக்குவல் டு s1.2 அப்பர் இது எழுதலாம். அப்போ இங்கே என்ன நடக்குது? s1ல இருக்கிறத எடுத்து அப்பர் கேஸுக்கு மாற்றினா ஒரு புது ஸ்ட்ரிங்கு கிடைக்கும். s1-ஐ அதை பாயிண்ட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ புதுசாக ஒரு ஆனந்த் கிரியேட் ஆகி, நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்கே என்ன நடக்குதுன்னு. புதுசாக ஒரு ஆனந்த் கேபிட்டலில் கிரியேட் ஆகி இப்போ s1 அதை பாயிண்ட் பண்ண போகுது. அப்போ இந்த ஆனந்த் அது அப்படியே தான் இருக்கும், இந்த ஆனந்த் அப்படியே தான் இருக்கும். அதை இது பாயிண்ட் பண்ணாது, அவ்வளோதான். இப்போ இது 201ன்னு வச்சுக்கோமே. அப்போ இந்த s1 வந்து 201-ஐ பாயிண்ட் பண்ண போகுது, அவ்வளோதான். பட் இந்த ஆனந்த் அப்படியே தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை தான் இம்யூட்டபிள்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இம்யூட்டபிள் நேச்சர் ஆஃப் ஸ்ட்ரிங், லிட்ரல் பூலிங் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன், ரைட்? ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது சில இஷ்யூஸ் வருது, ரைட்? இதுவுமே நம்ம அந்த வேல்யூ டைப், ரெஃபரன்ஸ் டைப் அப்படிங்கிறதுல டீப் வெர்சஸ் ஷாலோ அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். டீப் கம்பேர் வெர்சஸ் ஷாலோ கம்பேர் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அது புரிஞ்சிருந்துன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஜாவாலே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். இப்போ நான் இப்படி கிரியேட் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் s1 ஈக்குவல் டு ஆனந்த்னு கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸ்ட்ரிங் s2 ஈக்குவல் டு ஆனந்த்னு கொடுக்குறேன். இப்போ இது ரெண்டையுமே நான் லிட்ரலாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதனால் இது லிட்ரல் பூலிங்கில் வேலை செய்யும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே ஸ்டாக்கில், இங்கே ஹீப்பில் இப்போ ஒரு ஆனந்த் தான் இருக்கும். சே 101ல் இருக்குன்னா அப்போ s1 அப்படிங்கிறதும் அந்த 101 தான் டார்கெட் பண்ணுது, s2வும் அதே 101 தான் பாயிண்ட் பண்ண போகுது. இப்போ நான் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்து இஃப் s1 ஈக்குவல் டு s2 அப்படின்னு கேட்டேன்னா இது ட்ரூன்னு வரும். ஏன்னா ரெண்டும் ஈக்குவல். ஏன் ரெண்டும் ஈக்குவல்? ஏன்னா ரெண்டும் ஒரே ரெஃபரன்ஸை வச்சுருக்கு, ரெண்டுமே 101 அதை தான் பாயிண்ட் பண்ணுது, அதனால் இட் இஸ் ட்ரூ. ஓகே. இப்போ இதுவே நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஸ்ட்ரிங் s3 இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப், ஒரு புது ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறேன். இங்கே லிட்ரலாக கொடுக்கல, ஆனால் ஆனந்தை தான் கொடுக்குறேன். இங்கே எனக்கு ஒரு புது ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணி கொடுன்னே நான் கேட்குறேன், ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணி கொடுன்னே கேட்குறேன், லிட்ரலாக அசைன் பண்ணாமல். இப்படி கொடுக்கும்போது s3ல் ஆனந்த் தான் இருக்க போகுது, ஆனால் ஒரு புது ஆனந்த், சரி 301. அப்போ s3ங்கிறது 301-ஐ பாயிண்ட் பண்ண போகுது, ஆனால் ஆனந்த் தான் உள்ளே இருக்க போகுது. இப்போ தான் பியூட்டியே இருக்குது. இஃப் s1 ஈக்குவல் டு s3ன்னு கேட்டால் இது ட்ரூவா ஃபால்ஸாங்கிறது தான் இப்போ கேள்வியே. ஆனால் உள்ளே என்ன இருக்குது? இங்கேயும் ஆனந்த் தான் இருக்குது, இங்கேயும் ஆனந்த் தான் இருக்குது. நீங்கள் இஃப் s1 ஈக்குவல் டு s3ன்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஃபால்ஸ்ன்னு தான் கொடுக்க போகுது. ஏன்னா இது 101, இது 301, ரெண்டும் ஒரே ரெஃபரன்ஸில் இல்லை. அப்போ இந்த ஈக்குவலுங்கிறது ஜாவாவில் பை டிஃபால்ட் அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய மெமரி அட்ரஸை மட்டும்தான், ரெஃபரன்ஸை மட்டும்தான் கம்பேர் பண்ண போகுது, நாட் ஆக்சுவல் வேல்யூ. உள்ள டீப்பாக போய் அந்த வேல்யூ என்னங்கிறது அது பார்க்கல. இந்த லெவலில் ஸ்டாக்லேயே தான் கம்பேர் பண்ணிக்க போகுது. ஸ்டாக்கில் என்ன இருக்கோ, ஸ்டாக்கில் அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த அட்ரஸை மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ரெண்டும் ஈக்குவலாக இல்லையா. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல், ஏன்னா ரெண்டுமே 101 இருக்குது. வேற இங்கே அப்படி கிடையாது, இது 301 இருக்குது. வேல்யூ சேம் தான், ஆனால் நம்ம அதை பார்க்கல, வெறும் அட்ரஸை தான் கம்பேர் பண்ணி பார்க்குறோம் இப்போது. அப்போ இங்கே போய் வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா ஒரு லெவல் டீப்பாக உள்ளே போய் பார்க்க வேண்டியிருக்கு, அதை டீப் கம்பேரிசன்னு சொல்லுவோம். அப்போ அங்கே பார்த்தோன்னா இப்படி ஒரு மெத்தட் எழுதி கொடுத்துருக்குறாங்க ஸ்ட்ரிங்கில். அப்போ இஃப்
s1 டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு உள்ள ஒரு மெத்தட் இருக்குது ஆஃப் s3. இந்த மெத்தடு ஆக்சுவலாக உள்ளே போய் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக எழுதப்பட்ட மெத்தட், ஒரு டீப் கம்பேரிசன். அப்போ வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு போய் செக் பண்ணும். இப்படி கொடுத்தா s1 டாட் ஈக்குவல்ஸ் அப்படிங்கிற மெத்தட். அப்போ ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணும்போது எப்பயுமே அந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுங்க, நாட் டபுள் ஈக்குவல்ஸ். இதை யூஸ் பண்ணாதீங்க, இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணாதீங்க, ஈக்குவல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஈக்குவல்ஸ் மெத்தடு உள்ளே இருக்கிற வேல்யூவை, எக்ஸாக்ட் வேல்யூவை டீப்பாக போய் ப்ராப்பராக கம்பேர் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஈக்குவல் டு அப்படின்னு சொல்கிறது ரிலையபிளாக இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி, லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி நிறைய லாங்குவேஜஸ்லாம் அந்த லிட்ரல் பூலிங்னால ரைட் ஸ்ட்ரிங் இம்யூட்டபிளாக இருக்குது. அப்போ இம்யூட்டபிளாக இருக்கும்போது அது இப்படி தான் பிஹேவ் பண்ணும். ரைட். ஸோ அப்போ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்பு அது ஏன் ஸ்பெஷல், எப்படி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை நம்ம ஸ்ட்ரிங்குன்னு டீல் பண்ணுறோம், ரைட், எப்படி அதை லாங்குவேஜஸில் ப்ரிமிட்டிவ் டைப் மாறி நமக்கு அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் மூலயமா, ரைட். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஏன் இம்யூட்டபிள்னா என்ன, எப்படி ஸ்டோர் ஆகுது, ரைட். லிட்ரல் பூலிங்னா என்ன, எப்படி அது ஆப்டிமலாக ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய கம்பேரிசன் இஷ்யூஸை பற்றியும் பார்த்தோம். ஏன் நம்ம ஈக்குவல்ஸை யூஸ் பண்ணணும், ஈக்குவல் டு சைனை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த டீப் கம்பேர் வர்சஸ் ஷாலோ கம்பேர், அதை பற்றியும் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அதனோட யூசேஜ் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.